இப்போ நிறைய இடங்கள்ல பிரான்ச்சஸ் கிளைகள் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய கோவை பழமுதிர் நிலையமே பிரான்ச்சஸ் கிளைகள் பார்க்குறோம். ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்குறோம். இந்த பிரான்ச்சஸ் கொடுக்கக்கூடியவங்க ஸ்மார்ட்டாக பண்ண விஷயம் என்ன அப்படின்னு அவங்க பார்க்கும்போது கேஎஃப்சியாக இருக்கட்டும், மெக்டியாக இருக்கட்டும், டாமினோஸ் பீஸா கம்பெனிஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் கிளைகள் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் அந்த இடத்த வாங்கிடுறாங்கன்னோ அதனால் அவங்களால செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுதுன்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கும் கிளைகளை அமைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்கள். கிளைகளை ஒவ்வொரு ஊர்களையும் நிறுவனம் அப்படின்னா சொந்த இடம் இருந்தால் தான் லாபம் சம்பாதிக்க முடியுமா? இந்த ரெண்டு கேள்வி. ஸோ இட்ஸ் அ எக்ஸலண்ட் கொஷின். ஃப்ரான்ச்சைசிங் அப்படிங்கிறது இதுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்க்கலாம். நிறைய பேர்கிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா வந்துடும், அதாவது எக்ஸலண்ட்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கும். பட் இன்றைக்கோட என்விரான்மெண்ட்டில் ஸ்கேல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்கேல் வரலைன்னா சர்டன் எக்கனாமிஸ் வில் நாட் ஒர்க். அதாவது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் சீப்பாக ப்ரொக்யூர் பண்ணி கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்தணுன்னாலே அந்த ஸ்கேல் தேவைப்படும். அந்த ஸ்கேல் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் தேவை. ஈவன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல் கூட அந்த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனுக்கு இனிஷியலாக பணம் இருக்காது, கேபிட்டல் இருக்காது. கேபிட்டலுக்கு 3 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வழி அஃப்கோர்ஸ் கோயிங் டு பேங்க்ஸ் அண்ட் டேக்கிங் டெட். டெட் இஸ் சீப்பர். அது ஒரு பேசிக் மெத்தட். உங்களால் இந்த தொழிலில் பணம் மட்டும் இருந்தால் என்னால் பெருசு பண்ணிட முடியும்னா பெஸ்ட்டு டெட்டு, பேங்க்கில் போய் டெட். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. அதாவது அதுக்கு பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, ப்ரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்ட்னர் சேர்த்திட்டு அவங்ககிட்டருந்து பணம் மற்றும் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரெண்டும் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு க்ரோ பண்ணுறது. இது செகண்ட் மெத்தட். தேர்டு மெத்தடு ஃப்ரான்ச்சைசிங். தட் இஸ் என்னென்னா, பல ஊரில் தொழில் பண்ணணும்னு ஆசையாக ஆளுங்க இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இருக்கும், பட் ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் இருக்காது. ஸோ அவங்ககிட்ட ஒரு வேலிட் மாடல் கொடுத்து இந்த மாடலில் இந்த ஏர்னிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃப்ரான்ச்சைசிங் பண்ணுறது. 3லேயே அட்வான்டேஜஸ் இருக்குது. சில தொழிலுக்கு சிலது சூட் ஆகும். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தனிஷ்க் மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குது, பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு. மல்டிபிள் ஊரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா ஃப்ரான்ச்சைசிங் இஸ் எக்ஸலண்ட். சில பிஸ்னஸ்க்கு ஃப்ரான்ச்சைசிங் ஒத்து வராது. ஏன்னா அந்த பிஸ்னஸில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மார்ஜின்ஸ் சீசன் டு சீசன் மாறலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், வெதர் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் ரைட் or whether expanding on our own with multiple branches by taking either debt இல்லை ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி எடுத்து க்ரோ பண்ணுறது பெட்டராக இருக்கலாம். ஸோ இது நம்ம பிஸ்னஸ் எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு எது பெட்டர் மெத்தட்னு பார்த்துட்டு பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் குட். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இனிஷியல் ஸ்டேஜஸில் வென் we didn't have capital to expand, நாங்களே ஃப்ரான்ச்சைசிங் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி டேட்டுக்கு ஒன்ஸ் we have got all the funds and we realize that franchising-ஐ விட even better method is expanding on our own. So we are now expanding on our own. ஸோ அந்தந்த பிஸ்னஸுக்கும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற டெசிஷன் எடுக்கிறது will be good.